இந்த படத்தோட ஹீரோ பேரு விஜய். இவனுக்கு அம்மா இல்லாததுனால அவங்க அப்பா வெளிநாட்டிலேயே படிக்க வச்சுட்டும் வளர்த்திட்டும் வராரு. இவனுக்கு இந்தியன் கல்ச்சரே பிடிக்காது. அதனால இங்கேயும் வந்து ஜாலியாவே சுத்திட்டு இருப்பான். இவனை எப்படியாச்சும் திருத்திடணும்னு இவங்க அப்பா இவனுக்கு கல்யாணம் பண்ணலாம்னு யோசிக்கிறாரு. அதான் அவன் கல்யாணம் பண்ணணும்னா எனக்கு ஒரு அக்ரிமெண்ட் போடணும்னு சொல்றான். அது என்ன அக்ரிமெண்ட்னா 1 வருஷம் வரைக்கும் இந்த கல்யாண வாழ்க்கை இருக்கும். அதுக்கப்புறம் பிடிக்கலன்னா டிவோர்ஸ் பண்ணிக்கலான்றதா அதோட அக்ரிமெண்ட். என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருந்த விஜயோட அப்பா அவங்களோட கம்பெனில பிரியான்ற ஒரு பொண்ணு வேலை செஞ்சுட்டு இருக்கா. அந்த பொண்ணோட ஃபேமிலி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. இவ மட்டும் தான் வேலைக்கு போய் குடும்பத்தை பார்த்துட்டு இருக்கா. இந்த நேரத்துல விஜயோட அப்பா அந்த பொண்ணு கிட்ட இத பத்தி பேசுறாரு. அவளுக்கு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்றதாவும் சொல்றாரு. என்னதான் இதெல்லாம் பிரியாக்கு பிடிக்காட்டியும் அவளோட குடும்ப சிச்சுவேஷனுக்காக ஓகே சொல்லிடுறா. இதனால விஜயோட அப்பாவுக்கும் நம்ம பையன் திருந்திருவான்னு ஒரு நம்பிக்கை உண்டாவுது. அவங்க 2 பேருக்கும் கல்யாணமும் நடக்குது, ஒன்னாவும் இருக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா விஜய்க்கு அவன் மேல எந்த இன்ட்ரெஸ்டுமே வர மாட்டேங்குது. விஜய்க்கு ஒரு தடவை உடம்பு சரியில்லாம போயிடுது. அவன் நல்லாவே பாத்துக்கிறான். இப்படியே 1 வருஷமும் ஆகிடுது. அவனோட அக்ரிமெண்ட்டும் முடிஞ்சிருது. இப்பதான் விஜய் பிரியா கிட்ட இன்னும் ஒரு ஃப்ரெண்டா தான் பார்க்க தோணுச்சு, எப்பயுமே ஒரு ஒய்ஃபா பார்க்கவே முடியலன்னு சொல்லிடுறான். இதனால விஜய் அவளோட வீட்டுக்கே கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறான். இதெல்லாம் நினைச்சு பிரியா ரொம்பவே மனசுடைஞ்சு போயிடுறான். பிரியாவை அவளோட அம்மா வீட்டுக்கு விட்டுட்டு வந்த பிறகுதான் விஜய்க்கு அவன் மேல ரொம்பவே லவ் வர ஆரம்பிச்சிருது. அந்த நேரத்துலதான் பிரியாவுக்கு பிரெக்னண்டா இருக்கிறது தெரிய வருது. பிரியா ரொம்பவே மனசுடைஞ்சு அழுக ஆரம்பிச்சிடறா. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட விஜய் பிரியா கூட எப்படியாச்சும் சேர்ந்துடணும்னு நினைக்கிறான். ஆனா பிரியா அவனை மதிக்க கூட மாட்டேங்கிறான். அப்பதான் பிரியாக்கு வளகாப்பு ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க. அதுல விஜயையும் கூப்பிடுறாங்க. விஜயையும் விஜயோட அப்பாவையும் கூப்பிட்டு பிரியா அந்த இடத்துல ரொம்பவே அசிங்கப்படுத்திடுறா. இந்த நேரத்துல தான் விஜய பிடிக்காத ஒருத்தன் அவனை வந்து கத்தியால குத்திடுறான். பிரியா விஜயை காப்பாத்துறதுக்காக அவன் வீட்டுக்கு போவா. அந்த நேரத்துல தெரியாம மேட் மேல கால் வச்சு வலிக்கு விழுந்துருவா. அவளுக்கும் வலி வந்துரும். என்ன பண்றதுன்னு தெரியாத விஜய் அவ்வளோ வலியோடையும் அவளை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போயிடுவான். அங்க அவளுக்கு குழந்தையும் பிறந்துருது. விஜயையும் காப்பாத்திடுறாங்க. அதுக்கப்புறம் விஜயும் பிரியாவும் திரும்ப ஒன்னா சேர்ந்துடுறாங்க.